நினச்சிட்டு நிற்கான்னு தெரியலையே. இது டேயா, நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே. ஏய், நான் எப்பவுமே உன்னை இப்படிதானே கூப்பிடுவேன். அட ரகு, நீயா இவ்வளோ நேரம் என்னைய கூப்பிட்டுட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்த? டேய், என்னலே ஆச்சு உனக்கு? இந்த நேரத்துக்கு நீ பாட்டுக்கு ஒத்தையில் நின்றுட்டு என்ன யோசிச்சுட்டு இருந்த? அப்படி இப்போ வந்து நீ தான் என்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தியான்னு கேட்க. அட சொல்லு ரகு, நீ தான் இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தியா? அட ஆமாண்டா, எவ்வளோ நேரம் ஆயிட்டு நீ வந்து ஒன்றும் பேசவும் இல்லை, ஒன்றும் சாப்பிடவும் மாட்டேக்க. அதான் என்னதான் ஆச்சு உனக்கு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு வந்தேன். நான் கூட வேற யாரோன்னு நினச்சிட்டேன்லே, நீ தான் பேசிட்டு இருந்தியோ? இந்த பாடுறா, வேற யாரும் நினச்சிக்கிரு சாரு. நான் தான் வந்து அதுலேருந்து வந்துட்டு கத்திட்டு எடுக்கேன். வாயை திறந்து ஒன்றுமே பேசாமல் நீ பாட்டில் நின்றுட்டு என்னமோ யோசிச்சுட்டு எடுக்க. கொஞ்ச நேரம் சிரிக்கிற, கொஞ்ச நேரம் அழுவுற. என்னதான் ஆச்சு உனக்கு? அது வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தோம்லாட்டி, அதை தான் சொல்ல வந்திருக்கேன். என்னலே, பேச்செல்லாம் புதுசாக இருக்குது, முகத்தில் வேற ஒரே பிரகாசமாக இருக்குது. என்னலே, என்ன நடக்கு எனக்கு தெரியாம? அது வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்லடே கொஞ்ச நாளாக. அது வந்து நான் வேலை விஷயமா வெளியூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ட்ரெஸ்ஸு கடையில் ஒரு பொண்ணை பார்த்தேன் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது. அந்த பொண்ணும் அப்போ வந்திருந்தா போல இருக்கு. அவள் அப்போ தான் புதுசாக ஒரு saree எடுத்து கட்டிட்டு வந்திருந்தா, அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட காட்டுறதுக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கவனிக்காமல் என் மேலே வந்து இடிச்சிட்டா. அப்போலேருந்து அவள் முகம் எனக்கு நல்லா பதிஞ்சிட்டு. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போவே. அவளை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அதுக்கப்புறம் ஒரு நாள் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன். அப்போ பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்குறேன், அவள் என் கம்பெனிக்கே இன்டர்வியூ வந்திருக்கா போல இருக்கு. அவளையே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வேலை விஷயமா கிளம்பி போயிட்டேன். முடிஞ்ச ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்த்தா அவள் என் கம்பெனிலே வேலை செஞ்சுட்டு இருக்கா. அட என்னலே, இது புதுசாக இருக்கே. உன் வாழ்க்கையில் மட்டும் எப்படி இப்படிலாம் நடக்கு? அதான் உன் கம்பெனிலே வேலைக்கு வந்துட்டான்ல, அப்புறம் நான் அவன்கிட்ட சொல்ல வேண்டியது தானே பிடிச்சிருக்குன்னு. அதை எப்படி ரகு உடனே சொல்ல முடியும்? அந்த பொண்ணு என்னைய பற்றி என்ன நினைக்கும்? அதுவும் இல்லாமல் எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியாமையே இருந்துச்சு. அதனால சும்மா ஏதோ அப்போ பேசுவேன். அவளை பார்க்கலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கி நாளே போகாது. ஆனால் பார்த்துட்டோன்னா கொஞ்சம் நிம்மதியாக ஜாலியாக இருக்கும். இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு காலையில் பார்த்தா லிஃப்ட்டில் மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாயிட்டு ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு அவள் சரியானதுக்கப்புறம் அவளை வீட்டில் விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அவள் மயங்கி கிடக்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்னு தெரிஞ்சுது. இப்போ எப்படி இருக்கு அந்த பிள்ளைக்கு, பரவாயில்லையா? தெரியலலே, வீட்டில் விடுற வரைக்கும் நல்லா தான் இருந்தா. ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டரு. ரெஸ்ட் எடுத்தாலா என்னன்னு தெரியல. எனக்கு அதுக்கப்புறம் கேட்குறதுக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? அட உன்னைய போய் பெரிய வீர தீர சூரன் நினச்சிட்டேன். அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்க. ஒழுங்காக சாப்பிட்டு எடுத்து ரெஸ்ட் எடுத்தாலா என்னன்னு கேட்கறதுக்கே பயமாக இருக்குன்ற. நீ எப்போல்ல அந்த பிள்ளைகிட்ட போய் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிற? ஆனால் நீ வேற சும்மா இரு ரகு. உனக்கே எங்கள் வீட்டை பற்றி தெரியும்ல. என் ஆஃபீஸில் வேலை செய்கிற அணுவை பற்றியும் தெரியும்ல. அவள் தான் என் அத்தை பொண்ணுன்னு தெரியும்ல. அவளுக்கு தான் என்னையும் பேசிகிட்டே இருக்கா. அவள் வீட்டில் சொன்னால் கூட கேட்க மாட்றாங்க. நான் அந்த பொண்ணை அந்த மாதிரி பார்க்கல. அவளை நான் சிஸ்டராக ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். அவள் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரலன்னு சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்றாங்க. அதனால தான் நான் வீட்டு பக்கமே போகாமல் இருக்கேன். இது இப்போ இந்த நேரத்தில் போயிட்டு நான் எனக்கு வேறு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு வீட்டில் எப்படி சொல்ல முடியும்? நீ சொல்கிறது சரிதான் கௌதம். பட் அந்த அணுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கான்னு தெரியணும்ல. ஒருவேளை அவளும் நீ யோசிக்கிற மாதிரியே யோசிச்சா என்ன பண்ணுறது? அவளும் ஒன்று ஒரு பிரதராவோ இல்லை ஃப்ரெண்டாவோ பார்த்துருந்தா, அப்போ 2 பேரும் போய் சொன்னீங்கன்னா அவங்க இதை பற்றி பேசாமல் இருப்பாங்கல்ல. அட சும்மா இருடா, அந்த அணுவுக்கு என்ன பிடிக்கும். சும்மா சும்மா அவளே வந்து என்கிட்ட ஏதாவது பேசிட்டு என்னை பார்த்துட்டு அவளுக்கு எப்படி சொல்கிறது, அந்த பிள்ளைகிட்ட நான் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன். ஆனால் அவளாக வந்து வந்து பேசிட்டு என்னை பார்த்துட்டே தான் இருப்பாள். அவளை இங்கே வேலைக்கே சேர வேண்டான்னு சொன்னேன் நான். எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் அவள் கற்றுக்கிட்டோம், தனியாக எங்கே போய் அனுப்புறது அப்படின்னு சொல்லி இங்கே செய்ய சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் முழிச்சிட்டு நிற்கேன். அட இதுக்கா நீ இப்படி புலம்பிட்டு இருக்க? உனக்கு இப்போ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணு பேர் என்ன? ஐஸ்வர்யா. சரி, உனக்கு இப்போ அவளை பிடிச்சிருக்குல்ல,
அந்த மாதிரி ஐஸ்வர்யாவுக்கும் ஒன்று பிடிச்சிருக்கான்னு பாரு. அதுக்கு முதல்ல நீ அவளை பிடிச்சிருக்குன்னு போய் அவகிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறாளோ அது படி நீ நடந்துக்கோ. ஒரு வேளை அவள் ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஓகே, உங்கள் 2 பேருக்கும் செட் ஆகுது அப்படின்னா வீட்டில் சொல்லுங்க. அப்படி அந்த பொண்ணு ஒன்று வேணாம் இல்லை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் என்ன நடக்கிறோமோ அது தானாக நடக்கும். இப்படி நீ தனியாக உட்காந்து எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுட்டு கிடந்தா எப்படி? ஏதாவது ஒன்று மனசை விட்டு பேசினா தானே தெரியும். ஒன்று போய் ஐஸ்வர்யா கிட்ட அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லை போய் அனு கிட்ட அவளை பிடிக்கலன்னு சொல்லு. 2 பேர்கிட்டயும் பேசாமல் கடைசியில் நீ தான் மாட்டிட்டு முழிக்க போகிற பார்த்துக்கோ. அப்படி நான் போய் டைரெக்டாக சொல்கிறது சரியாக இருக்குமா? ஒரு வேளை நான் அணுக்கிட்ட போய் அவளை பிடிக்கலன்னு சொல்லி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா என்ன பண்ணுறது? அப்படி இல்லாமல் ஐஸ்வர்யா கிட்ட போய் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவள் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னா எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. நீ இப்படி எதுவுமே பேசாமல் யோசிச்சுட்டு நீயே மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அணுக்கும் உனக்கும் கல்யாணம் பேசுவாங்க. ஒன்று அவளை கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்காமையே வாழ்வேன், இல்லைன்னா கல்யாணம் கிட்ட வரைக்கும் போயிட்டு எனக்கு அவளை பிடிக்கலன்னு சொல்லி அந்த பொண்ணு மனசை உடச்சிருவேன். அதுக்கு நீ இப்போவே சொன்னால் கூட அந்த பொண்ணு ஏதாவது கொஞ்சம் தேர்த்திக்கும். கல்யாணம் நடக்க போது அது இதுன்னு அது மனசில் ஆசையை வளர்த்துட்டு அப்புறம் போய் பிடிக்கலன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா? அதே மாதிரி தான் ஐஸ்வர்யா கிட்டேயும். ஒருவேளை அவளுக்கும் உனக்கு பிடிச்சிருக்க மாதிரி அவளுக்கும் பிடிச்சிருந்தா பேசினா தானே தெரியும். மனசை விட்டு பேச போயிட்டு. நீ ஈஸியாக சொல்லிட்ட, நான் தானே போய் பேசணும். நான் வேணா உனக்கு பதிலாக போய் பேசட்டுமா? அனுக்கிட்ட போயிட்டு எனக்கு ஒன்றும் பிடிக்கல அனுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கா ஐஸ்வர்யான்னு சொல்லட்டுமா உனக்கு பதிலா? நீத்தான் பாரு எப்படி போய் பேசு கௌதம். அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். எல்லாத்தையும் நீயே மனசுக்குள்ளே வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத சொல்லிட்டேன். சரிடா போகிறேன். அதுக்கு நீ தான் சாக்குன்னு ஒரே அடியாக ஓட்டிட்டு இருக்காத. ம். அட 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 காலையில் எந்திரிச்சு குளிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு காத்தால நடந்து வயல் பக்கமாக இந்த கிணறு கிட்ட வந்து தண்ணி பிடிக்கும் போது இந்த குருவிங்களும் மயிலும் கத்துற சவுண்டு என்ன அமுதமாக கேட்குது. இதெல்லாம் எங்கேருந்து இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெரிய போகுது? அட என்னடி சாந்தி இங்கே தான் நிற்கியோ? ஆமாம் அந்தே, தண்ணி எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன். அதான் பைப்பில் ஒரு நேரம் விடுறான் ஒரு நேரம் விட மாட்டேக்கான். அதில் போய் சண்டைக்கு நிற்கிறதுக்கு நம்ம வாளியில் இப்படி 2 குடம் எடுத்துகிட்டு போனாலே நமக்கு தண்ணி காணும் சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்குன்னு. அதான் இருந்தாலும் வந்து எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே காலங்கத்தால்? சும்மா காத்தார நடந்துட்டு போகலான்ட்டு வந்தேம்மா. எப்படி நடந்தா நானும் குத்த வச்ச கல் மாதிரி வீட்டுக்குள்ளேயே கிடக்கேன். ஒன்று அதுக்குள்ளே இருக்க எதனா வேலை 2 செஞ்சுட்டு இருப்பேன், இல்லைனா சும்மா உட்காந்துட்டு இருப்பேன். வேறு என்ன செய்ய முடியும் நான்? அதான் இருந்தாலும் சும்மா நடந்துட்டாவது போவோம், காலையில் காற்று வாங்கிட்டு நடக்கிறது நல்லது தானேன்ட்டு வந்தேன். அதுவும் சரிதான் தே, சும்மாவே உட்காந்துருந்தாலும் வெறுப்பாக இருக்கும்ல வீட்டுக்குள்ளே தனியாக. இப்படி நடக்கிறது உடம்புக்கும் நல்லது தான். அட அது இருக்கட்டும் மக்களே, ஏன் இந்த தண்ணி பிடிக்கிற வேலையெல்லாம் உன் மருமவ செய்ய மாட்டாளா? வயசாகுது இல்லை நமக்கும், ஏன் ஒன்றையே அனுப்பிட்டடக்கா? அட ஏன் தே, நீங்கள் வேற அதை பற்றி கேட்டு என் வயிற்றுச்சில் கிளப்பிட்டு இருக்கிய. என் மவனுக்கு நான் தான் பொண்ணு பார்த்து வச்சேன். எதுவும் பார்க்க நல்லா இருக்கே, நல்ல பிள்ளையாக இருக்கும்னு நினச்சி கட்டி வச்சேன். வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய பாம்புன்னுட்டு. ஏன் மக்களே அப்படி சொல்லிய? அப்படி என்ன செய்ய அவ? அட ஏன் தே அதை வேற கேட்கிய? அவளுக்கு ஒரு கூறு கிடையாது தே. எந்த வேலைக்கு போனாலும் கூட நானும் போக வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலை எடுத்து பார்த்தியலா? எங்கன்னா வயசான காலத்தில் மவனுக்கு கல்யாணம் பண்ணி முடித்த உடனே பேரம்பேத்தியை பார்த்தோமா, அதுக்கு கூட விளையாடணுமா, 2 வெத்தலையை சவிச்சோமான்னு கிடக்கணும். என் தலையெழுத்து பார்த்தியலா? என் பேரம்பேத்தியலுக்கும் நான் தான் சோறாக்கி போட்டு கிடக்கேன். என் மவனுக்கு ஆக்கி போட்டேன், இப்போ என் பேரம்பேத்திக்கு ஆக்கி போடுவேன். என்ன பண்ணுறது, இப்படியே ஓடிட்டேன் காலம். அது என்னத்தை சொல்ல, எல்லாம் நம்ம தலை எழுத்து. நீ சொல்கிற மட்டுக்கு எனக்கும் 2 வெத்தலையை சவிச்சோமா மூலையில் கடந்தோமான்னு இருக்கணும் தான் ஆசையாக இருக்குது. ஆனால் எங்கே ஒரு நேரம் நல்லா இருக்கா, ஒரு நேரம் ஒரு மாதிரி எல்லாத்தையும் தூக்கி அடித்து கோவப்படியா? என்னன்னு கேட்டால் ஏதோ மூட் ஸ்விங்ஸாக. நம்மளும் தான் அந்த காலத்தில் இருந்தோம், இந்த காலத்து பிள்ளைங்க மட்டும் புதுசு புதுசாக பேர் வச்சுக்கிதுங்க, மூட் ஸ்விங்ஸு, பீரியட் கிராம்ஸுன்னு. எதையாவது சத்தா தின்னா தானே. நம்மளாம் இன்னும் வேலை செஞ்சுட்டு கிடக்கோம்னா அப்போ சத்தா தின்னது தானே. இதுங்க ஒன்றுத்தையும் தின்னாமல் நல்லா நாக்கு பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு வேலையிலையும் ஒரு கூறு கிடையாதுட்டி. ஒரு காஃபி தண்ணி வச்சு கொடுக்க சொன்னால் வச்சு எடுத்துகிட்டு வந்து வைப்பா.
அது மாடு மூத்திரம் கணக்காக இருக்கும் தெரியுமா? அடத்தே, நீங்கள் மாட்டு மூத்திரணும் தான் எனக்கு ஞாபகம் வருது. என் மருமவ ஒரு நாள் ரசம் வச்சா பார்த்துக்கிடுங்க, இது என்னடி இது மாட்டு மூத்திரம் கணக்காக கிடக்குன்னு கேட்டதுக்கு உண்மைக்கும் மாட்டு மூத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து குடிக்க சொல்லிவிட்டா. நான் என்னமோ ஏதோ நினச்சி குடிச்சு பார்க்க அது இன்னும் ஒரே உப்பு கறிக்க ஆரம்பிச்சிட்டு. என்னடி இதுன்னு கேட்டால் இதுதான் மாட்டு மூத்திரம், ஏன் ரசமும் இதுவும் ஒரே மாட்டுக்கியாக இருக்குன்னு திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு தெரியுமா? அட கடவுளை, என்னடி சொல்லியே? இப்படி இல்லாம செய்யாவ. என் வீட்டில் கிடக்கிறது இந்த காப்பி தண்ணி வச்சு குடிக்கவே முக்கால அழுகும். அதுவும் வச்சு கொடுத்த மாட்டு காலனி தண்ணி கணக்காக கிடக்கும். அந்த இட்லின்னு ஒன்று அவிச்சு வைப்பா பாரு, எப்போ அவள் அவிச்சு வைக்க இட்லியில் ஒரு வீட்டையே கட்டிவிடலாமல் இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுமா? வயசான காலத்தில் என்னால் அதை சவிச்சு திங்கவே முடியாது. என் மவன் எப்படி தான் அதெல்லாம் நல்லா இருக்குன்னு திங்கானோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அட இப்போ எல்லாம் அமுதமாக தான் இருக்கும். நம்ம தான் அவங்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து பணியோட செஞ்சுட்டு எடுக்கணும். இப்போ இருக்கிற மருமகளுக்கெல்லாம் அவனுங்க தான் வேலை செஞ்சுட்டு எடுக்கானுங்க. நம்மளுக்கும் தான் வீட்டுக்காரவங்க இருந்தாவ. இப்படியா பண்ணோம் நம்ம அவங்கள போட்டு? அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம். இவனுங்க என்னடானா பொண்டாட்டி சொல்கிறது தட்டே மாட்டேக்கானுங்க. ஏதோ அம்மாவெல்லாம் எதிரி மட்டுக்கு பார்க்கானுங்க. ஆனால் ஆமாண்டி, நம்ம தான் நம்ம மவனாச்சேன்னு பார்த்து பார்த்து எது ஒன்றும் செஞ்சு கொடுப்போம். அவனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க எதை வச்சு ஊற்றுனாலும் கண்ணை முடிச்சுட்டு குடிச்சிட்டு கிளம்பிடுறானுங்க. இதே நம்ம என்ன தான் செஞ்சு போட்டு அதில் உரப்பு இருக்குது அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு எடுப்பானுங்க. அட இது கூட விடுங்கக்கா, நம்ம யார் வீட்டுக்காவது போய் ஏதாவது நல்ல நாளில் இதெல்லாம் பலகாரம் கொடுத்துட்டு அந்த தட்டோ கிண்ணமோ வாங்காமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. அதை போய் வாங்கிட்டு வரோன்னு போனால் கூட ஏம்மா கேட்கன்னு என் அம்மாவை என்னைய சண்டை போடுவான். அதை இவனாவது போய் கேட்டு வாங்கிட்டு வாடான்னு சின்ன பிள்ளையில அனுப்புனா அதெல்லாம் நான் போய் கேட்க மாட்டோமா, எனக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லுவான். இப்போ என்னடானா இவளுங்க சமைக்காமல் வீடு வீடாக சோறு வாங்கிட்டு தின்னு திரியிறாளுங்கக்கா. இதை என்னன்னு கேட்க சொன்னால் அதை கேட்க மாட்டேக்கானுங்க. அட இதை ஒரு பொழப்பாக வச்சுட்டு திரியாளுவோ தெரியுமா? ஒரு வேளை சோறு பொங்கி திங்கிறதுக்கு என்ன இவளுங்களுக்கு வீட்டில். நம்ம அந்த காலத்தில் வயல்லையும் வேலை செஞ்சுட்டு வயலில் வந்து வேலை செஞ்சவங்களுக்கு சோறாக்கியும் போட்டுக்கிட்டு வீட்லேயும் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ இவளுங்கெல்லாம் சொகுசாக வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்காளுவேன். ஒரு வேளை சாப்பாடு பொங்கி திங்க இவளுக்கெல்லாம் என்ன? எப்போ பார்த்தாலும் யார் வீட்லையாவது ஓசையில் வாங்கி தின்னுட்டு கிடக்காளுவேன். புருஷங்காரன்னு வெளியில் சாப்பிட்டுக்க சொல்கிறாவ, இல்லை அவனுங்க வாங்கிட்டு வந்து திங்கிறதுல மிச்சம் மீதியாக போடுறானுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வெறும் பாலை காய்ச்சி காய்ச்சி ஊற்றிட்டு எடுக்காளுங்க. அதுங்க என்ன ஆடா மாடா புல் வயல்னு எதெல்லாம் வைக்கல் மேய்ஞ்சிட்டு போகிறதுக்கு? சோறு போட்டு வளர்த்தாதானே அதுங்க தெம்பாக வளரும். இன்னைக்கு வேற ஏதோ ரம்ஜானாம்ல, நம்ம ஃபாத்திமா வீட்டில் பிரியாணி கொடுப்பாவ. நாங்கள் அங்கே போய் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு போகிறாளுவ 3 பேரும். யார் யார்? என் மருமவோ உங்கள் மருமவோ அந்த உஷா. அந்த ஃபாத்திமா வந்து வாங்கன்னு சொல்ல கூட இல்லைக்கா, இவ்வளோலாம் போகிறாளோ. ஏன்னா தீபாவளி பொங்கலுக்கு முறுக்கு அதெல்லாம் கொடுத்தாளுவலாம். அதனால ரம்ஜானுக்கு அவங்க பிரியாணி கொடுப்பாவ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாளுவ. அப்படி கொடுக்குறவங்களா இருந்தால் அவங்க தானக்கா எடுத்துகிட்டு வந்து தரணும். இவளுக்கு தட்டை தூக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரியே போகிறாளோ 3 பேரும். என்னத்தை சொல்லியது? ஆனால் இதான விஷயம். அப்போ இதுக்கு தான் என் மருமவன் சோறாக்காமல் போனாலாம். காலையில் சோறாக்க சொன்னதுக்கு சிலிண்டர் கொஞ்சம் தான் இருக்குது, சிலிண்டர் தட்டுப்பாடு ஆகிட்டு கிடைக்க மாட்டேக்கு, சிலிண்டர் இல்லாமல் என்னால் சமைக்க முடியாது, அதனால இன்றைக்கி நான் வெளியே வாங்கி தாரேன்னு சொல்லிட்டு போனான். என்ன கதை உடையாளுவ பற்றியாக்கா? நான் வெளியே வாங்கி தர போகிறான்னு சொல்லவும் எங்கேயோ ஹோட்டலில் எதுவும் வாங்கி தருவாளுவலாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் தெரியுது எல்லாம் தட்டு தூக்கிட்டு ஃபாத்திமா வீட்டுக்கு போயிருக்காளுவன்னு. எல்லாம் தலை எழுத்து. சரித்தே, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் தண்ணி எடுத்துட்டு கிளம்பியேன். சரி மக்களே, பார்த்து நான் கிளம்புறேன். ஆனால் பரவாயில்லையே, நம்ம மருமவன் பாய் வீட்டு பிரியாணி வாங்க போயிருக்கா போல இருக்கு. இன்றைக்கி ஒரு பொடி பிடிச்சிடணும். அட பாத்தியாலக்கா, நான் சொன்னேன்ல நம்ம ஃபாத்திமாக்கா நம்ம கண்டி வெளியே நிற்காவ பாருங்க. அட ஆமாம் பிரேமா. என்ன ஃபாத்திமாக்கா, பிரியாணிலாம் ரெடி ஆயிட்டா? பிரியாணி ரெடி ஆயிட்டா? அம்மா, யார் நீங்கள் 3 பேரும்? இதுக்கு முன்னாடி இந்த தெரு பக்கம் உங்களை நான் பார்த்ததே இல்லையே. அட என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் உங்களுக்கு 2 தெரு தள்ளி தானே இருக்கோம்.
ஏட்டி, நீ முன்னாடி நிக்கிறவ நீ சாந்தி மருமவளா? அட ஆமாக்கா, ஞாபகம் வந்துட்டா? வேற பின்னாடி நிக்கிற 2 பேரும் ஒருத்தி செல்வாக்கு பொண்டாட்டி, இன்னொருத்தி ஜேம்ஸுக்கு பொண்டாட்டியா? ஆமாக்கா. இது வரைக்கும் நீங்க 3 பேரும் என் வீட்டு பக்கம் வந்ததே கிடையாது. இப்போ ரம்ஜான் அதுமா பிரியாணி கிடைக்கும்னு மட்டும் வந்தியாலோ? அட என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? நாங்கள் எத்தனையோ தடவை வந்துருக்கோம்ல. ஏட்டி, உன் மாமியா தான் எடுத்துகிட்டு வந்து தருவாவ எதுவாக இருந்தாலும். அதுவும் நான் வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லியேன். அவங்க தான் சரி மக்களே பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லி எதையாவது கொடுத்துட்டு போயிடுவாவ. அவங்க கொடுத்த ஒரு 5 ரூபா முறுக்குக்கா இப்போ என்கிட்ட பிரியாணி கேட்டு வந்து நிற்கிய. 5 ரூபா முறுக்கா? என்னக்கா இப்படி பேசுறிய? பொங்கல் தீபாவளின்னா எங்கள் வீட்டிலேருந்து முறுக்கு அதிரசம் வடை பாயாசம் கொழுக்கட்டைன்னு அனுப்பி வைக்கோம்ல, அதெல்லாம் நல்லா முழுங்குறீங்கல்ல. ரம்ஜான் அன்னைக்கு ஒரு பிரியாணி கொடுத்தா என்ன உங்களுக்கு? ஏட்டி, இது வரைக்கும் நீங்கள் 3 பேரும் என் வீட்டு பக்கம் எட்டி பார்த்துருக்கியாளா? இல்லை. போன வாரம் கூட நோம்பு இருந்து என்னால் பசி தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த ரோட்டில். ஒருத்தைக்கும் அதெல்லாம் தெரியாது. ஆனால் ரம்ஜான் அன்னைக்கு மட்டும் பிரியாணி கேட்க வந்துடுவீங்க. அட ஏன்க்கா இப்படி பேசுறிய? எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் மாமியார் வந்தா என்ன, நாங்கள் வந்தா என்ன? எங்கள் மாமியாவை தான் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சாவ. நம்ம எல்லாம் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் ஸ்வீட்டு பலகாரம்னு எல்லாம் கொடுக்கோம்ல, அவங்கள்ட்ட போய் பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தருவாவ அவங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாவ. இங்கே வந்தால் நீங்கள் என்ன இப்படி பேசுறிய? நாங்கள் கொடுக்குறதுல மட்டும் வாங்கி சாப்பிட்டியல்ல. ஏட்டி, நான் எப்போ உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு எனக்கு அதிரசம் கொடு, முறுக்கு கொடு, கொழுக்கட்டை கொடு, வடை கொடுன்னு சண்டை இழுச்சிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து என் வீட்டு வாசலில் நின்றுட்டு பிரியாணி கொடுன்னு கேட்கிய. நீங்கள் கொடுக்குற 5 ரூபா முறுக்குக்கும் ஒரு அதிரசத்துக்கும் நான் மட்டன் பிரியாணி சிக்கன் 65 உங்களுக்கு கொடுக்கணுமா? இது நல்லா இருக்கே. அட என்ன ஃபாத்திமாக்கா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிய? நம்ம என்ன அப்படியா பழகியிருக்கோம்? நீ நானும் ஒன்று காந்தி பிறந்த மண் டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணுன்னுலாம் வளர்ந்துருக்கோம். இப்படி பிரித்து பேசுகிறிய? ஏட்டி, வேறு எப்படி டீ பேச? இத்தனை நாளும் ஒரு நாள் வந்து என் வீட்டு பக்கம் நீங்கள் எட்டி பார்த்துருப்பியலா? உங்கள் மாமியாவது ஏதோ கடமைக்காவது வந்து உடம்பு சரியில்லையே என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போனாங்க. நீங்கள் 3 பேரும் போன வருஷம் இதே ரம்ஜானுக்கு வந்துட்டு போனீங்க. அதோடு இந்த வருஷம் ரம்ஜானுக்கு வந்து நிற்கிய. உங்களுக்கு ரம்ஜான் டு ரம்ஜான் தான் ஒரு பாய் வீட்டு பொம்பளை நமக்கு ஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு தெரிய வருதுல்ல. இதில் நான் உங்களுக்கு பிரியாணி வேறு கொடுக்கணுமோ? அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது, கிளம்புங்க. ஆனால் சும்மா விளையாடாதீங்கக்கா. நீங்கள் பிரியாணி கொடுப்பீங்கன்னு தான் என் பிள்ளை குட்டிகளுக்கு நாங்கள் சோறு கூட எதுவும் வச்சு கொடுக்கல பார்த்துக்கிடுங்க. நீங்கள் கொடுக்குற பிரியாணியை தான் திம்பான்னு எல்லாம் ஒத்த காலில் நின்று அடம் பிடிச்சிட்டு எடுக்குங்க. அதான் இருந்தாலும் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வருவீங்கன்னு நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன வர அவசரத்தில் பாத்திரம் எடுத்துகிட்டு வர மாதிரிட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணி வச்சு எல்லாம் கூட நாங்கள் கொடுக்கணும்னு ஓடி போய் ஒரு வாளி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எது வாளியா? எதுக்கிட்டே தண்ணி எதுவும் மோந்து ஊற்ற போறியா? பிரியாணி வாங்குறதுக்கு வாளியாம்ல வாளி. ஏட்டி, ஒழுங்கா போய் ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க சொல்லிவிட்டேன். நானே இந்த வாட்டி காசு இல்லாமல் கொஞ்சோண்டு மட்டன் வாங்கி கொஞ்சோண்டு தான் பிரியாணி செஞ்சேன். அதில் தான் ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியும். இல்லைன்னா நானே எடுத்துகிட்டு வந்து தந்துருப்போம்ல. என்கிட்ட இந்த வாட்டி காசு இல்லாட்டி சிலிண்டர் வேறு தீர்ந்து போயிட்டு விறகடுப்பில் தான் வச்சு கொஞ்சமாக செஞ்சுருக்கிறேன். போய் ஆளுக்கு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தியாலாம் வச்சு தருவேன். வேறு வாளியெல்லாம் தூக்கிட்டு வந்தியால்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் பட்டி கிடக்கணும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் செய்கிறது தான் செய்றிய. ஒரு 20-30 பேர் சாப்பிட்ற மட்டுக்கு செய்ய மாட்டியாலோ? கரெக்டாக உங்கள் வீட்டில் 4 பேர்னா 4 பேர்த்துக்கு மட்டும்தான் செய்வியலா? அண்ட் போங்கக்கா, ஒரு டிஃபன் பாக்ஸில் நீங்கள் கொடுக்குறதுக்காக நாங்கள் இப்படி தூரம் வந்தோம். இதில் வர நாங்கள் திரும்ப போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரணுமா? அதை எதுலையாவது போட்டு வச்சு கொடுங்க, பிள்ளைகளுக்காவது எதையாவது வச்சு கொடுக்கும் போயிட்டு. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் அணுக்கமே இல்லை பார்த்துக்கிடுங்க. ஒரு கூறு இல்லாமல் அடக்கிய 3 பேரும். சரி நில்லுங்க, அப்படியே எடுத்துகிட்டு வரேன். ஆனால் இங்கே பார்த்தியா பிரேமா, இவங்க செய்கிற மாட்டுக்கு டேஸ்ட்டாக நமக்கு வரவே மாட்டேங்கி. என்னதான் இருந்தாலும் பாய் வீட்டு பிரியாணி தானே. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்கள்ட்ட என்னெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது பார்த்தியா? அட அதை விடுங்கக்கா. பிரியாணி வாசம் ரோட்லேயே மூக்கை தொலைக்கி அவங்க கொஞ்சோண்டு கொடுத்தா அது எப்படிக்கா பத்தோம்? அதை எப்படி சாட போகிறோன்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
ஆனால் நான்லாம் பிரியாணியை நானே சாப்பிட்ருவேன் பார்த்துக்கிடுங்க. அவங்க கொடுக்குற கொஞ்சம் பிரியாணி எப்படி எல்லாத்துக்கும் பற்றும்? அதான் அந்தால இப்படியே எங்கன்னா ஒரு மரத்தடியில் உட்காந்து நம்மளே சாப்பிட்டு பாத்திரத்தை ஒரு ஆற்றுல கழுவி எடுத்துகிட்டு வந்து இவங்கள்ட்டே கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் பிரியாணியாக கொடுக்கலன்னு சொல்லிடுவேன் நான்லாம். ஆனால் ஆமாண்டி, இதுவும் நல்ல ஐடியா தான். வேறு வீட்டுக்கு கொண்டு போனால் ஒன்றுமே கிடைக்காது பார்த்துக்க. நம்ம இங்கே எங்கன்னா மரத்தடியில் உட்காந்து தின்னுட்டு டப்பாவை கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுவோம் கழுவி.